ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியிலே இன்றைக்கு கடந்து வந்து உங்களோடு கூட இந்த வருடத்தின் நிறைவு ஆராதனையும் புதிய வருடத்தின் புதிய ஆராதனையும் பங்கெடுத்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்திலே ஒரு வசனத்தை நமக்கு வாசித்து தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதி தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48வது அதிகாரம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? அடுத்த வசனத்தில் யார் அதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி மிகவும் அழுத்தம் திருத்தமாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சொல்லியிருக்கிறார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். ஹல்லேலூயா. நமக்கு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்கலாம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ரபனா அடகனா ஹரகல் கதரா ரிகமபனா ரகதல் கனா ரீபல பௌட பரகதுனா ஹத்தனா ஜகல் கராஜக ரகதன கடக ரகமன கரகம் பல பௌட பரகதுனா ஜீவஜனா ரகல் கனா ரகதனா. வாக்தத்தங்களில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவரும் மகிமையுள்ளவரும் மகத்துவம் உள்ளவரும் அன்புள்ளவரும் ஆகிய தேவனே, இந்த அருமையான இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வசனம் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. அதே பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு அது கர்த்தாவை விளக்கி காண்பிக்கும்படியாய் புரிந்து கொள்ள செய்யும்படியாய் உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. சிலுவையின் மறைவில் என்னையும் எங்கள் எல்லாரையும் மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. கேட்கிற வசனங்கள் எங்களுடைய இருதயத்தில் கர்த்தாவை ஆழமாய் பதியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். எங்களுடைய ஜீவிதத்தில் கர்த்தாவே அது கர்த்தாவை பிரயோஜனப்படும்படி கர்த்தர் உதவி செய்யுவரியாக தகப்பனே. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான். அந்த வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாவரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் எல்லாவரும் கூடி வந்து கேளுங்கள். நீங்கள் என்று சொல்லப்படுகிறது யார்? நம்ம தான். இன்னைக்கு ராமையன்பட்டி இந்த மேசியா திருச்சபையில் கூடி வந்திருக்கிற நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் இந்த வருடத்தின் கடைசி மணி துளிகளில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். என்னத்தை கேட்கிறீங்க? கர்த்தருக்கு சித்தமானவன், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். ஆமென். அப்ப அதுல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானவன், அடுத்தது கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை செய்வான் என்று சொல்லி. யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலிருந்து தானே நம்ம வாசிப்போம். அதற்கு முன்பதாக ஒன்று ரெண்டு காரியங்களை சொல்லிவிட்டு அந்த வேத பகுதிக்குள்ளாக கடந்து செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த கூடுகையில் கடந்து வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வருட கடைசி ஆராதனைக்கு இந்த நேரத்தில் உங்களோடு கூட ஆராதிக்கும்படியா என்னையும் அழைத்த அருமையான ஊழியக்காரர் அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் சில பிரச்சனைகள் நிமித்தம் மூத்த பாப்பாவுக்கு சுகமில்லாமல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறோம். அவங்க ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்குது. ஜெபத்தோடு இருப்போம். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், விடுதலை செய்வார். அப்போ இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் வேத வசனத்தை நன்றாக படிக்கிறீர்கள்? ஒன்று கை உயர்த்த முடியுமா? ரெகுலராக நான் படிக்கிறேன், நன்றாக படிக்கிறேன். சரி. எத்தனை பேர் வாசித்து நீங்கள் கேட்கிறீர்கள்? அநேக பேர் கேட்கிறோம். நிச்சயமா எல்லாரும் கேட்கிறோம் இல்லையா? இங்கே வந்தப்போ வாசித்து நம்ம கேட்கிறோம். அப்போ வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வாசித்து
கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அடுத்து கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த 3 கேட்டகரியிலையும் இருக்கிறவங்க எல்லாம் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். சரிங்களா? இன்னும் ஒரு பாக்கியவான்களாக இருக்கிற சொல்லப்பட்ட காரியத்தை வேத வசனத்தில் அதில் எழுதப்படவில்லை. ஆனால் ஆவியானவர் எனக்கு என்னுடைய உள்ளுணர்விலே தந்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வேத வசனத்தை எழுதுகிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் எழுதுறீங்க? கொஞ்சம் கை வைத்த முடியுங்களா? எத்தனை பேர் நீங்கள் எழுதுறீங்க? இல்லை, யாரும் எழுதலை. நீங்கள் எழுதுறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, 2026 இந்த சபையில் அநேகர் கூடுமானவருக்கு எல்லாருமே நீங்கள் எழுத முயற்சி செய்து வேத வசனத்தை எழுதுவீர்கள் என்று சொன்னால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி அதற்கு ஆமேன் என்று சொல்லுகிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தலாமா? ஆமேன். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இனி எனக்கு எழுதுறதுக்கு என்னால் முடியாதே அப்படின்னு சிலர் இருதயத்தில் நினைக்கலாம். எனக்கு படிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நான் எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். யூடியூப்பில் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேரளா மாநிலத்தில் கண்ணீரோடு வேதத்தை எழுதிய ஒரு மகளோட சாட்சியை நம்ம கேட்க முடியும். மலையாளம் தெரிந்தவங்க நீங்கள் அதை கேட்கலாம். தியா அப்படின்னு சொல்லி ஒரு பெண், அவள் தன்னுடைய சாட்சியை சொல்லுகிறார். 7ஆம் கிளாஸ் படிக்கிற நாட்களிலிருந்து எழுத தொடங்கின அந்த மகள் ஆங்கிலத்திலும் எழுதிவிட்டாள், மலையாளத்திலும் எழுதிவிட்டாள். 1-2 முறை எழுதி முடித்ததற்கு அப்புறம் ஆவியானவர் அவளை மேன்மேலும் உயர்த்தினார். சரியாக வாசிக்க தெரியாது, ஆங்கிலம் சரியாக பேச தெரியாது. ஆனால் வேதத்தை எழுத ஆரம்பித்த நாட்கள் முதல் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் அவள் மீது இறங்கி அவளை பயன்படுத்தினார். இன்டர்நேஷ்னலாக எப்படி ஆங்கிலம் பேசுவார்களோ அதை காட்டிலும் மிகவும் அழகாக நேர்த்தியாக பேசக்கூடிய ஒரு மகளாய் ஆண்டவர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இந்த கதை சொல்லலை, உண்மையாக நடந்த சம்பவம். யூடியூப்பில் நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அவள் எழுதின நிமித்தம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், சாதாரணமாக தொடுபுழா பக்கம் கேரளாவில் ஒரு கிராமத்தில் பிறந்த பொண்ணுக்கு இந்த அளவுக்கு ஆங்கிலம் பேச முடியுமா என்கிற கேள்வி அநேகருக்கு. ஆனால் முடிந்தது. அவள் இன்னைக்கு 53 லட்சம் அவளுக்கு ஸ்பான்சர் செய்து ஆஸ்திரேலியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில், நிறைய யூனிவர்சிட்டியிலேருந்து கூப்பிட்டாங்க. அவர் ஒரு யூனிவர்சிட்டியை தேர்ந்தெடுத்து அங்கே போய் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறா. காரணம் என்ன தெரியுமா? இந்த வேதத்தை நேசிக்க ஆரம்பித்தவள், அதை வாசிக்க ஆரம்பித்தவள், அதை எழுத ஆரம்பித்து விட்டாள். ஹல்லேலூயா. அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் கேரளாவில் எழுதி கொண்டே இருக்கிறாங்க. ரிட்டையர்டான டீச்சர்ஸு அவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க, 48 நாளில் அவங்க வேதவசனத்தை எழுதி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெருசு அந்த பைபிள் எழுதினது பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் அதை யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய தமிழ்நாட்டிலும் இப்போ அநேக இடங்களில் வேதத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரு முறை நீங்கள் எழுதுவீர்கள் என்று சொன்னால் 10 முறை வாசிப்பதற்கு அது சமம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நேரம் எடுத்து நீங்கள் எழுதணும். சொல்லுறேன், நானும் இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா 2-3 இடத்துல போய் நானும் சொன்னேன். சொல்லும்போது நம்மளும் செய்யணும் இல்லைங்களா? இப்போ நான் ஒரு ஸ்பைரல் நோட்டு வாங்கி இப்போ வேதத்தை எழுத ஆரம்பித்து இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பலன் தரணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் எழுதணும். சின்ன குழந்தைங்க முதல் நம்ம தாய் தகப்பன்மார் இந்த குழந்தைங்களை எழுத பயிற்றுவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நமக்கு சின்ன குழந்தைங்கள ஸ்கூலில் எப்படி எழுத பயிற்றுவிப்பாங்களோ அதே மாதிரி நம்ம தாய் தகப்பன்மார் இந்த குழந்தைங்களை எழுதுவதற்கு நீங்கள் அவங்க உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ரைஸ் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லி அவங்களை எழுத வைங்க. நிச்சயமாக அதை எழுதி கரெக்ட் பண்ணுங்க. இன்னொரு கூட பாஸ்டர் ஐயாட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சில் இருந்து ஒரு ப்ராஜெக்டாகவே நீங்கள் பிளான் பண்ணலாம். வேதத்தை எழுதுகிற காரியங்கள், அதற்கு ஒரு கோஆர்டினேட்டர் வச்சு நீங்கள் எவ்வளோ எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணுறது. அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறதற்கு இருப்பார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நிச்சயமாக கேட்கணும். நீங்கள் எழுதிட்டீங்களா? அல்லது உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து, அக்கா நம்ம 2 பேரும் சேர்ந்து எழுதலாம், நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள், நானும் எழுதுறேன்னு சொல்கிறேன். அப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு அதை உற்சாகப்படுத்தி எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ எழுத தெரியாதவங்க நீங்கள் வாசித்து கேட்கணும். அதிக நேரம் இப்போ ஆடியோ பைபிள்லாம் இருக்குது, கேட்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் அடுத்த முறை கர்த்தருக்கு சித்தமானா இந்த பகுதிக்கு வருகிற பொழுது
கர்த்தர் அதுக்குரிய சூழ்நிலையில் வாய்க்கு செய்வார்னு சொன்னால் நான் திரும்பி கேள்வி கேட்பேன், எத்தனை பேர் எழுத ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். அதற்கென்று ஒரு பரிசு பொருட்களையும் நமக்கு சபையிலிருந்து ஒழுங்கு செய்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் எல்லாரும் உற்சாகமாக நம்ம எழுத ஆரம்பிப்போம். எழுதுவது ஆசீர்வாதமானது. எழுதும் பொழுது வேத வசனம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாய் பதியும். இந்த வேத வசனத்தை இனி ஒரு நாள் கேட்கக்கூடாத அல்லது வாசிக்க முடியாத பஞ்சங்கள் எல்லாம் வரப்போகிறது. யூடியூப்பில் இருக்கிற மெசேஜ்கள் எல்லாம் இனி எல்லாருக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சில நாடுகளில் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு எல்லாம் தடைகள் விதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய நாட்டிலும் எப்பொழுது தடைகள் விதிக்கப்படும் என்று நமக்கு தெரியாது. அதனால் வேத வசனத்தை வாசிக்கவும், தியானிக்கவும், எழுதவும், கற்றுக்கொள்ளவும், மனப்பாடம் செய்யவும், அதை கீழ்ப்படியவும் நாம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாசித்த வேத வசனத்துக்கு நேராக நாம் கடந்து வரலாம். ஹல்லேலூயா. என்ன வாசித்தோம்? கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அந்த வசனத்தை நான் கொஞ்சம் மாற்றி அமைக்க போறேன். எப்படின்னு சொன்னா, கர்த்தருக்கு பிரியமானவன் அப்படிங்கிறது ஆண்கள் சொல்லணும், கர்த்தருக்கு பிரியமானவள் என்று சொல்லி சகோதரிமார் சொல்லணும். சரியா? அவருக்கு சித்தமானதை உங்க ஊர் ஏதோ ராமையன்பட்டின்னு சொன்னா ராமையன்பட்டியில் செய்வாள். சரியா? உங்க ஊர் எது இருக்குதோ அந்த ஊர் பேரை சொல்லி வாசிக்கணும். அப்புறம் உங்க மாவட்டத்தை சொல்லி வாசிக்கணும். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இது நம்ம வாய் அறிக்கையிட அது அப்படியே சம்பவிக்கும். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அந்த கர்த்தருக்கு சித்தமானவன், அந்த கர்த்தருக்கு பிரியமானவன்ல இருந்து நம்ம வாசிக்கலாம். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை தென்காசியில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை தென்காசி மாவட்டத்தில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை தமிழ்நாட்டில் செய்வான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாரத தேசத்தில் செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமா அவருக்கு பிரியமானது, அவருக்கு சித்தமானதை செய்யணும். இது ரெண்டும், இந்த வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய ஒரு வார்த்தை தான். சித்தமானதும் பிரியமானதும் தொடர்புடைய வார்த்தைகள் தான். ஆண்டவருக்கு யாரெல்லாம் பிரியமா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஆண்டவரோடு கூட சேர்ந்து நடக்கிறவங்க. ஹல்லேலூயா. ஒரு ஏனோக்கு ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டிருந்தான், அவருக்கு பிரியமான இருந்ததான். ரெண்டு பேர் ஒரு மனப்பாடு இல்லைன்னு சொன்னா சேர்ந்து நடக்க முடியாது. அப்போ அவருக்கு பிரியமானவங்க தான் சேர்ந்து நடக்க முடியும், சேர்ந்து இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னா இருக்க முடியாது. அப்போ நமக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களா நம்ம வாழணும். என்னென்ன காரியத்தில் ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழ முடியும் என்கிற வேதத்திலிருந்து சீக்கிரத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 147வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 147:11. ஆமென். யார் மேல் பிரியமாயிருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். அதுல 2 பாயிண்ட் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல். கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நிறைய தெய்வங்களை குறித்து பயங்கள் இருக்கிறது. மனுஷருக்கு பயங்கர பயம். ஐயோ என்ன அடிச்சுடுமோ, கொன்னுடுமோ அப்படின்லாம் சொல்லி, எனக்கு சாபம் தருமோ அப்படின்லாம் பயம் இருக்குது. ஆனா நம்முடைய ஆண்டவர் குறித்து அப்படிப்பட்ட பயமே தேவையில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒரு தகப்பன் அப்படிங்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து நமக்கு அன்பு செலுத்துகிறவர், ஒரு தாயை போல அரவணைக்கிறவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தாயையும் தகப்பனை பார்த்து நம்ம பயப்படுவோமா? என்ன பாருங்க, மரண பயம் நமக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. ஆனா பாவம் செய்வதற்கு பயப்படணும். ஹல்லேலூயா. ரெவரன்ஷியல் ஃபியர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். ரெவரன்ஷியல் ஃபியர். அந்த ஆவிக்குரிய நிலைமையில நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாவம் செய்வதற்கு தான் பயம் வரணும். ஏசப்பா கிட்ட வரும்போ, ஐயோ எனக்கு இது செய்யக்கூடாது, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காது, ஏசப்பாவுக்கு இது செஞ்சா துக்கம் வரும் அப்படின்ற ஒரு பயம்தான் இருக்கணுமே ஒழிஞ்சு வேற பயம் நமக்கு கூடாது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள்
ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அப்படின்னு நமக்கு சொல்லலாம் இல்லைங்களா? அப்புறம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். சொல்லுங்க பார்க்கலாம் பிள்ளைங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். எழுதி எடுக்க வேண்டியங்களா? எழுதி எடுத்துக்கங்க. இதெல்லாம் சொல்லி 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 நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை என் இருதயத்தில் தாங்க. ஹல்லேலூயா. ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுது, அவர்கள் எனக்காக பயப்படுகிற பயம் வெறும் போதனையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. உண்மையிலே ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். ஆண்டவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 21:3 வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 21:3 வசனம். பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நீதியும் நியாயம் செய்வதுதான் ஏசப்பாவுக்கு பிரியம். எத்தனை பேருக்கு இதுக்கு உங்களுக்கு நீதியும் நியாயம் செய்துதான் ஆண்டவருக்கு பிரியம்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகளாக இருக்கிறவங்களும் நீதியாக நடக்கிறது இல்லை, நியாயமாக செய்கிறது இல்லை. காரணம், தனக்குன்னு ஒரு காரியத்தை செய்யும்போ ஒரு காரியம், மற்றவர்களுக்கென்று வேறொரு காரியம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் அப்படி இருக்கக்கூடாது. நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். அப்படி செய்யறவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். அந்த முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். எல்லாரும் நீங்க சேர்ந்து சொல்லணும். அப்படி அறிக்கையிடுகிற சமயத்தில் அந்த வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் ஆழமா பதியும். அதனால தான் நான் திரும்பவும் அதை சொல்ல விரும்புகிறேன். நீதியும் நியாயமும் செய்கிறது தான் ஆண்டவருக்கு பிரியம். ஏசப்பாவுக்கு பிரியம் அதெல்லாம் நீதியும் நியாயமும் செய்யணும். சின்ன குழந்தைங்களா இப்ப இருந்தே நீங்க உங்க இருதயத்தில் எழுதி வச்சுக்கொள்ளணும். நீதி செய்யணும், நியாயம் செய்யணும். அநீதி ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடாது, நம்முடைய செய்கைகள் காணப்படக்கூடாது, அநியாயம் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது. அப்போ நீதிக்கு ஆப்போசிட்டு அநீதி, நியாயத்துக்கு ஆப்போசிட்டு அநியாயம். அப்போ நியாய விலை கடை அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா? நியாயமான விலை விற்கணும், அதுதான் நியாய விலை கடை. அது முன்னாடி சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா அநியாய விலையாயிடும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி ஆயிடுது. அப்போ நீதியும் நியாயமும் செய்வது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். அப்படிப்பட்டவங்க தான் அவருக்கு சித்தமானதை செய்ய முடியும். ரைட். அடுத்து நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பலாம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 34வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். அப்போ தாழ்மை உள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். நிறைய வசனங்கள் தாழ்மை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பாவோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாழ்மையாத்தான் அவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ அந்த தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அவர் அப்படிப்பட்டவர்கள் தான் அவருக்கு இஷ்டம். அடுத்ததாக 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அங்கே சவுல் ஒரு காரியத்தை செய்கிறான், ஆனா சாமுவேல் அதற்கு மாறுத்தரமாக சொல்கிறார். எப்படி? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் உத்தமம். அப்போ கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு பிரியம். சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல் தான் ஆண்டவருக்கு பிரியம். பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட கை கொடுத்து சொல்லணும், கீழ்ப்படுகிறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். கீழ்ப்படிதல் தான் ஏசப்பாவுக்கு பிரியம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஏசப்பாவுக்கு பிரியம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். கிருபைக்கு காத்திருக்கிறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். நீதி நியாயம் செய்வதுதான் ஏசப்பாவுக்கு பிரியம். கீழ்ப்படுகிறது தான் ஏசப்பாவுக்கு பிரியம். அப்போ கீழ்ப்படுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சுபாவம். ஆனால் இன்னைக்கு உள்ள சின்ன குழந்தைங்களா சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, கீழ்ப்படுகிறதுல கொஞ்சம் கம்மியாகிட்டே இருக்குது.
ஆக ஆக கம்மியாயிட்டே இருக்குது. அறிவு பெருக்க 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 கீழ்ப்படிதல் கம்மியாயிட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய தாய் தகப்பன்மார் இங்கே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கான் இப்போ அப்படின்னு சொல்லி கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. நம்ம ஈசாக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படிந்தான் இல்லைங்களா? ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாகத்தான் ஆபிரகாமுக்கும் ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்திருந்தான். சரியா? அதுபோல கீழ்ப்படிதல் இன்றைக்கு நமக்கு தேவை. பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை நிமித்தம் அவர் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டார்கள். அதனால இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம வாழ்க்கையை பரிசோதித்து பார்க்க வேண்டும். இனி புதிய வருடத்திற்குள்ளாக கடக்கிற சமயத்தில் வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் ஆவியானவர் தேவனுடைய தாசன் மூலமாக நம்மோட சொல்ல போகிறார். அந்த வாக்குத்தத்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் அதுபோல சம்பவிக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வாக்குத்தத்த வசனங்கள் அதுபோல பலிக்கும், அதுபோல சம்பவிக்கும், அதுபோல ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படியாதவர்களுக்கு அது பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே சவுலுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாரு? அமலேக்கியர்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழித்து போட வேண்டும் என்று சொன்னார். ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிற வழியில் அவங்க செய்த துரோகம் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வசனத்தில் சொல்லுகிறது. அந்த காரியத்தை நினைவுபடுத்தி சவுல்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு. சத்துருவானவனை நீ முற்றிலுமா நிக்கிரகம் பண்ணி விட வேண்டும் என்று சொல்லி. ஆனா சவுல் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கொள்ளையில மிக நல்லதெல்லாம் எடுத்து கூட்டிட்டு கொண்டு வந்துட்டான். ஆனா நிறைய கொல்ல வேண்டிய காரியங்கள் எல்லாம், அழிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவன் அழிக்கவே இல்லை. ஆனா மாறா அவன் என்ன சொன்னான்? இதெல்லாம் ஆண்டவருக்கு வேண்டி, அது பலி செலுத்துறதுக்கு வேண்டி அப்படின்லாம் சொல்லி நிறைய சாக்கு போக்கு சொன்னான். அப்பதான் சாமுவேல் சொல்லுகிறாரு, தகன பலிகள்லாம் எனக்கு தேவையே இல்லைப்பா, கீழ்ப்படிதல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொல்லி ஆண்டவருடைய சத்தத்தை அவன் சொல்கிறான். நம்ம எத்தனை பேர் காணிக்கை செலுத்துகிறோம், நம்ம ஆராதனைக்கு ரெகுலராக வரோம், வேதத்தை வாசிக்கிறோம், நிறைய காரியத்தை செய்கிறோம். ஆனால் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொன்னால் நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாத்துக்கும் மார்க்கு குறைஞ்சு போயிடும். வருகிற நாட்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய தாசர்களுக்கு கீழ்ப்படியணும், அதுபோல தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், வாத்தியார்களுக்கெல்லாம் கீழ்ப்படியணும், நம்ம எந்தெந்த அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், கம்பெனியில் மேனேஜர் கீழ்ப்படியணும், சூப்பர்வைசர் கீழ்ப்படியணும். கீழ்ப்படுகிற ஒரு சுபாவம் கண்டிப்பாக வேணும். மனைவிமார்கள் கணவனாருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதல் அப்படிங்கிற சுபாவம் இயேசுப்பாவுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு சுபாவம். அந்த கீழ்ப்படுகிற சுபாவத்தில் நம்ம வளர்ந்து ஒவ்வொரு நாளும் பெருகி வர வேண்டும். அப்படித்தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். அடுத்தபடியா நமக்கு ஒரு வேத வசனத்தையும் கூட நமக்கு வேகத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனம். ஆமென். சத்தியத்தில் நடக்கிறவர்கள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். இயேசுப்பாவுக்கு அதுதான் ரொம்ப பிரியம். உண்மை இல்லாத தன்மை ஒருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் பேசவே கூடாது. பொய் பேசுகிறது ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஹல்லேலூயா. பிள்ளைங்களாம் நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தாய் தகப்பன்மார் கேட்குற சமயத்தில் மழுப்பக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. எல்லாம் உண்மையை அப்படியே உண்மையாக சொல்லணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். உண்மை பேசுகிறப்ப தான் ஆண்டவருக்கு பிரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம முதல்ல இருந்து படித்ததெல்லாம் திரும்ப நம்ம எல்லாருமே சேர்ந்து சொல்ல போகிறோம். நான் திரும்ப சொல்ல வைக்கிறது எதுக்குன்னு சொன்னால், அது உள்ளத்தில் ஆழமாக பதியணும். புதிய வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சீரமைப்பு உண்டாகணும், பெரிய மாற்றம் உண்டாகணும்னு சொன்னால், இந்த காரியங்களில் ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நமக்கு செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லாம முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நீதியும் நியாயமும் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அடுத்தது கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அடுத்தது தாழ்மையாய் இருக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம்.
அடுத்தது சத்தியத்தில் நடக்கிறது அல்லது உண்மையை பேசுகிறது, உண்மையாய் நடப்பது ஆண்டவருக்கு பிரியம். அடுத்த ஒரு காரியம் கூட நமக்கு வேகத்தில் வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 2வது வசனம். அப்போ அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த அன்பு ரொம்ப 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 முக்கியமான காரியம். நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதத்தில் உள்ள 10 கற்பனையும் ஆண்டவர் 2 கற்பனையில் அடக்கிட்டார் இல்லைங்களா? என்னால சொல்லுங்க பார்க்கலாம். உன் தேவனாய கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்கணும் இல்லையா? ஆண்டவர் மேல அன்பு கூறணும் முதலாவது. அடுத்தது நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசிக்கணும். உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அப்ப இந்த 10 கற்பனைகளையுமே ஆண்டவர் சுருக்கி 2 கற்பனையாக்கி தந்துட்டாரு. அந்த 2 கற்பனையும் நம்ம அப்படியே கீழ்ப்படிந்து செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த 10 கற்பனையும் நம்ம வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தின மாதிரி. ஹல்லேலூயா. அப்போ அன்பில் நடப்பது, அன்போடு கூட நடப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். ஹல்லேலூயா. நம்ம ஏசப்பாவோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம், அல்லது இந்த உலகத்தில் மற்ற எல்லா தெய்வங்களிலிருந்தும் மற்ற எல்லா வேதங்களிலிருந்தும் மிகவும் வித்தியாசமான காரியம் அப்படின்னு சொன்னா மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம். நமக்கு அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், ஹல்லேலூயா, சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்ப 4 காரியத்தை ஆண்டவர் சரி சொல்லியிருக்காரு. அன்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆசீர்வதிப்பீங்க. அன்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா நன்மை செய்வீங்க. அன்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக ஜெபிப்பீங்க. யாருக்காக? சத்துருக்களுக்கே அப்படி செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்னா நம்முடைய சகோதரங்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, தோழிகளுக்கு நம்ம எந்த மாத்திரம் செய்யணும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் மற்ற எல்லாரை காட்டிலும் மிகவும் வித்தியாசமானவர். இந்த தேவனை போல ஒரு தேவனும் இந்த உலகத்தில் இல்லை இல்லை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அதே போல நம்முடைய அயலகத்தாரையும் மற்றவர்களையும் நாம் நேசிக்க வேண்டும் என்கிற பிரதான கற்பனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப அன்பில் நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா, பாசமா நம்ம நடந்துகிட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். சொல்லுங்க பார்க்கலாம். அன்போடு கூட நடப்போம்னு சொன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிரியம். ஹல்லேலூயா. கடைசியா எபிரேயர் எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். எபிரேயர் 11:6. ஆமென். ஓகே. ஆமென். அப்போ விசுவாசம் அது இல்லாம பிரியமா இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசித்தா ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்ன காரியங்களை, வசனத்தை அதுபோல விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. மரித்த லாசருவை ஜீவனோடு உயிரோடு எழுப்பிய அந்த ஆண்டவர், அப்பேற்பட்ட ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம அதுபோல விசுவாசித்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அது அப்படியே சம்பவிக்கும். விசுவாசம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியே விசுவாசிக்கிறவர்களை ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, மலையாளத்தில் பொட்டவனை போல விசுவாசிக்கணும். பொட்டன் அப்படின்னுவாங்க, பைத்தியக்காரனை போல விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய விசுவாசம் அப்படியே முரட்டு விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரை பற்றிய அந்த வார்த்தைகள், ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை அப்படியே நம்ம முழுசுமா நம்பணும். இப்போ இந்த காலத்தில் அநேக அறிவியல் பூர்வமான அநேக காரியங்கள் வருகிறது நிமித்தம் அவிசுவாசம் பெருகி கொண்டே இருக்கிறது. அவிசுவாசம். அதனால அவிசுவாசத்தை ஆண்டவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம்
அதில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் நம்ம பெருகணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியம். இப்போ நம்ம திரும்ப சொல்லலாமா? நமக்கு முதலாவது என்ன சொன்னோம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அது நமக்கு ஆண்டவருக்கு பிரியம். நீதியும் நியாயமும் செய்வது ஆண்டவருக்கு பிரியம். தாழ்மையாக இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். கீழ்ப்படிதலோடு கூட இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். அடுத்தது உண்மையாய் நடக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். அடுத்தது அன்போடு கூட இருப்பது ஆண்டவருக்கு பிரியம். அடுத்து விசுவாசிப்பது ஆண்டவருக்கு பிரியம். இத்தனையும் காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். யாருக்கு சித்தமானதை செய்வார்கள்? கர்த்தருக்கு சித்தமானதை செய்வார்கள். அப்ப கர்த்தருக்கு சித்தமானது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது நம்ம என்ன பார்க்கிறோம்? 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமையுள்ளவர். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் என்ன? யாருமே கெட்டு போகக்கூடாது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார், இல்லைங்களா? ஆமென். அப்போ பாவம் செய்தவர்களை மீட்டுக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அப்போ ஆண்டவருக்கு சித்தம் ஒரு மனுஷர் போலும் கெட்டு போகக்கூடாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க பேரெல்லாம் எழுதி வச்சு ஜெபிக்கலாமா? புதிய வருஷத்தில் 26ஆம் வருஷத்தில் நமக்கு சொந்தக்காரங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சு கை வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். கர்த்தாவே, இவங்க கெட்டு போகக்கூடாது, இவங்க அழிந்து போகக்கூடாது, நித்திய நரகத்துக்கு போகக்கூடாது, நித்திய நாசத்துக்கு போகக்கூடாது, எப்படியாவது இவங்க ரட்சிக்கப்படணுமே என்று சொல்லி வாஞ்சையோடு ஆத்ம தாகத்தோடு எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பகை, பிணக்கம், கசப்பு, வைராக்கியம், கோபம் வச்சு கொண்டே நடந்துட்டு இருக்கிறாங்க. சொந்தக்காரங்க தான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, நமக்கு விரோதமாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அது உள்ள கிடக்கும், அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த காயம் ஆறவே ஆறாது. அவங்க பார்க்குறப்போ நமக்கு எரிச்சலாக இருக்கும். அவங்களாம் எப்படி ரட்சிக்கப்படணும் நம்ம ஜெபம் பண்ண முடியும்? ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவரை போல அந்த அன்புள்ளவர்களாக இருக்கணும். சத்துருக்களை சிநேகிக்கக்கூடிய அந்த அன்பு நமக்குள்ள அகாப்பை அன்பு இருக்குன்னு சொன்னால், நமக்கு விரோதமாக சத்துருக்களாக இருந்தாலும் ஆண்டவரே அவங்க அல்ல அது செய்தது, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சத்துருவானவன் பிசாசானவன் அவங்கள செய்ய வச்சுட்டான், அவங்கள மன்னிச்சிருங்கப்பா, அந்த சத்துருக்களை எல்லாம் அழித்து போடுங்க. அப்படித்தான் நம்ம ஜெபம் இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு நாளும் நம்ம மனிதர்களை அவங்க துரோகிக்க கூடாது. அந்த மனிதர்களுக்கு பின்னாக செயல்படுகிற அசுத்தாவிகளின் வல்லமைகளை கட்டி ஜெபிக்க வேண்டுமே ஒழிய மனிதர்களோடு கூட சண்டை போடுவதோ மனிதர்களுக்கு நேராக கசப்போ வைராக்கியமோ வைக்கிறதோ கூடாது என்று சொல்லி ஆவியானவர் இந்த பழைய வருஷத்தில் உங்களை ஞாபகப்படுத்துகிறார். இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம காலெடுத்து வைக்கும்போ உங்களுக்கு ஒரு சத்துருவுமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். நீ இங்கிருந்து போகும்போ ஒரு மனசுல பாரம் இல்லாதவங்களா போகணும். ஹல்லேலூயா. ஏசப்பாவை போல சிலுவையில் கிடந்து ஆண்டவர் ஜீவனை விடுகிற சமயத்தில் சொன்னார் இல்லையா, பிதாவே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா. அந்த ஜெபம் நமக்கு எப்போது நம்ம வாயிலிருந்து வந்துட்டே இருக்கணும். யாரெல்லாம் நம்ம துரோகிச்சாங்களோ, யாரெல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஷேரை கிடைக்காம பண்ணினாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வெறுத்து ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் நம்மளை தனிமைப்படுத்தினாங்களோ, ஏளனமா கிண்டல் பண்ணாங்களோ, அவங்களை எல்லாம் மன்னிக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய சுபாவத்தை, அந்த அன்பை ஆண்டவரே எனக்கு தர வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம நிச்சயமா ஆண்டவருக்கு சித்தமானதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அடுத்தது 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் சீக்கிரத்தில் நம்ம அதை வாசித்து விட்டு நமக்கு எல்லாரும் நாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:3. ஆமென். சித்தமாயிருக்கிறது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு சித்தம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர், அதுபோல நீங்கள் எல்லாரும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
அப்ப நம்ம எதுலெல்லாம் பரிசுத்தம் வேணுங்க? எதுலெல்லாம் பரிசுத்தம் வேணும்? பார்வையில் பரிசுத்தம். நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பார்வையில் பரிசுத்தம், கேள்வியில் பரிசுத்தம், பேச்சில் பரிசுத்தம், சிந்தையில் பரிசுத்தம், இருதய நிரூபணங்களில் பரிசுத்தம், கொடுக்கல் வாங்கல்களில் பரிசுத்தம், நடத்தையில் பரிசுத்தம், கிடப்பில் பரிசுத்தம், எல்லாவற்றிலும் பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை, தேவனை ஆராதிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனிடத்தை சேர முடியாது. ஹல்லேலூயா. அப்ப மனசுல எழுதி வச்சுக்கணும், பாவம் செய்வதற்கு பிசாசானவன் நம்மளை தூண்டுகிற பொழுது, போ பிசாசே, நான் ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. நான் பரிசுத்தமாய் வாழ பிறந்தவள், பரிசுத்தமாய் வாழ பிறந்தவன் அப்படின்னு சொல்லி பிசாசனோட சவால் விடுகிற ஜனங்களாய் நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கிறது ஆண்டவருக்கு சித்தம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்கிறது ஆண்டவருக்கு சித்தம். பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்கிறது ஆண்டவருக்கு சித்தம். அடுத்ததாக 1 தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 5:18 நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நன்றி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேங்க்ஃபுல்னஸ். எப்போதும் கிராட்டிடியூடு உள்ளவங்களா இருக்கணும், நன்றி உள்ளவங்களா இருக்கணும். நமக்கு சின்ன வயசுல இருக்கிற சமயத்துல நமக்கு உறவினர்கள் யாராவது நமக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்கள மறக்கவே கூடாது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா? அப்போ அது மாதிரி யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்திருக்காங்களோ அந்த நன்மை செய்தவங்களை கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது. ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஒருவேளை அந்த நன்மை செய்தவங்களே உங்களை துரோகிச்சிருக்கலாம், அந்த நன்மை செய்தவங்களே உங்களை புறம் தள்ளி இருக்கலாம், அந்த நன்மை செய்தவங்களே உங்க ஏளனமா திட்டி இருக்கலாம். ஆனா அந்த நன்மை செய்து உங்களுக்கு மறந்து போகும். அந்த ஏளனமா திட்டுனது தான் உங்க இருதயத்தில் கிடந்து வேவலாதிப்பட்டுட்டே இருக்கும். அந்த நபரை வெறுத்துட்டே இருப்போம். ஆனா நமக்கு ஒரு நாளும் அந்த நபரை வெறுக்கக்கூடாது. அந்த நபருக்கு பின்பதாக கிரியை செய்கிற அசுத்தாவிகளின் வல்லமையை கட்டி ஜெபிக்கணும். அந்த நபரை நேசிக்கணும். அந்த நபர் மனம் திரும்பும்படியா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சின்ன காரியத்துல போலும் அந்த நன்றி மறப்பது நன்றன்று இல்ல அந்த மாதிரி ஒரு தமிழ் இலக்கியங்கள்ல நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. அப்போ நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். தாய் தகப்பனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய ஊழியர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். உற்றார் உறவினர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும், எல்லாருக்கும் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அடுத்ததாக 1 பேதுரு 2:15 நேராக திருப்பிக் கொள்ளலாம். அடுத்து நன்மை செய்வது ஆண்டவருக்கு பிரியமான காரியம், ஆண்டவருக்கு சித்தமானது காரியம். ஹல்லேலூயா. நன்மை செய்வது 2 பேதுரு 2:15 நன்மை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நன்மை செய்கிறது ஆண்டவருக்கு சித்தம். நன்மை செய்ய கத்துக்கணும், நன்மை செய்ய பழக்குவிக்கணும், நன்மை செய்ய முந்திக் கொள்ள வேண்டும், நன்மை செய்வதற்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதுனா அப்படியே என்ன அர்த்தம்? நம்மளால முடிஞ்ச நன்மை, ஒருவேளை பைக்கில் கொண்டு விடலாம், அல்லது படிக்க தெரியாதவங்களுக்கு, படிக்க முடியாதவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுக்கலாம். எல்லா விதத்திலும் அது நன்மை தான். ஹல்லேலூயா. தேவைகளை கொஞ்சம் அவங்கள உதவி செய்யலாம். அந்த மாதிரி காரியங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கலாம். அதெல்லாம் நன்மை தான், எல்லாமே நன்மை தான். ஆண்டவர் நன்மை செய்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப சித்தமான ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்ததாக 1 யோவான் 2:17 நேராக திருப்பிக் கொள்ளலாம். 1 யோவான் 2:17 ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும். அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்கிறவங்களா காணப்பட வேண்டும். அது கீழ்ப்படிதல் தான் அதுவும் வருது. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படுகிறது தான் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம், ஆண்டவருக்கு இஷ்டம். அடுத்ததாக கடைசியா நமக்கு எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம், அதில் நம்ம முன்னாடியே வாசித்தோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம் பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசிக்கிறது தான் தேவனுடைய சித்தம். அடுத்தது மீகா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். மீகா 6:8. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, மனுஷனே
ஆ, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, ஆ ஆ ஆமென். அப்ப நியாயம் செய்கிறது, நன்மை செய்கிறது, மனத்தாழ்மையாய் நடக்கிறது, இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இதுதான் தேவை, வேற ஒண்ணுமே அவன்கிட்ட எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப விளக்கமா ஆண்டவர் சொல்றாரு. அப்ப இதிலிருந்து இந்த காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள் அவருக்கு சித்தமானதை ராமையன் பட்டியில் செய்வார்கள். அப்படி நம்ம செய்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மற்ற ஜனங்கள் இந்த ஜனங்களுக்கு மேசியா சர்ச்சில் போற இந்த விசுவாசிக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. அந்த விசுவாசத்தை, அந்த அன்பை, அந்த ஐக்கியத்தை, அந்த கீழ்ப்படிதலை பார்க்குற சமயத்தில் இவங்க சாதாரணமான மற்ற கிறிஸ்தவங்களை போல அல்ல, ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவங்கள் என்று சொல்லி நிச்சயமாய் நம்மை பார்த்து மற்றவர்களும் அவர்கள் நம்ம அந்த ஆண்டவரை பின்பற்றுவதற்கு வாய்ப்பாக அமையும். ஹல்லேலூயா. ஆமென். 1-2 காரியங்களை நான் சொல்லிவிட்டு வேகத்தில் முடிக்க விரும்புகிறேன். சமயம் நமக்கு முன்பாக போய்விட்டது நிமித்தம் என்னுடைய அனுபவ சாட்சியை சொல்லிவிட்டு சீக்கிரமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த பழைய வருஷத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்ம செய்தோமோ அதெல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம மனம் திரும்பி ஆண்டோட சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அதற்காக என்னுடைய சொந்த ஊர் ஆக்சுவலாக தென்காசி மாவட்டத்தில் கடையநல்லூர் பக்கம் இருக்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதுக்கப்புறமாக கால்நடை மருத்துவக் கல்லூரி, நாமக்கல் என்கிற ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படிப்பதற்காக என்னை ஆண்டவர் அங்கே அனுப்பினார். படித்து முடித்ததுக்கு அப்புறமாக அநேக இடங்களில் வேலை செய்வதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். படிக்கிற நாட்களிலே ஆவியானவர் எனக்கு தந்த ஒரு இருதய பாரம் என்ன அப்படின்னு சொன்னால், உனக்கு வாழ்க்கை துணையாக வருகிற பெண் விசுவாசத்திற்காக கஷ்டம் அனுபவிச்ச ஒரு ஆளாக இருக்கணும், விசுவாசத்திற்காக கஷ்டம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு ஆளாக இருக்கணும், விசுவாசத்திற்காக இனியும் கஷ்டம் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிற ஒரு ஆள். பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அப்படி 3 காரியங்கள். கர்த்தரை பற்றுகிற அந்த விசுவாசத்தில் மன உறுதியோடு இருக்கிற ஒரு பெண், இனியும் கஷ்டம் வந்தாலும் சகிக்கக்கூடிய தைரியம் உள்ள ஒரு பெண், அப்படியாக கர்த்தருக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு பெண். அப்படியா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒருவேளை அது அநாத பெண்ணாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாதவங்களா இருக்கலாம். அந்த ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவருக்காக கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை மாத்திரம் இருந்தது. எங்கள் வீட்டில் சொந்தத்தில் பெண் எடுக்கணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆவியானவருடைய சத்தத்தை அதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க முடியல. அப்போ நான் அது சொன்னப்போ அவங்களால அதை ஒத்துக்கிட முடியல. சொந்தம் விட்டு போயிடும், பந்தங்கள் விட்டு போயிடும்னு சொல்லி அவங்க நிர்பந்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆழம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்களும் விசுவாசத்தில் இருந்தவங்க தான், ஆனால் அந்த ஆழத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவனுடைய சித்தத்தை பாபிலோனில் செய்வான், அப்படியா? அப்போ கர்த்தருக்கு பிரியமானவங்க தான் தேவனுடைய சித்தத்தை பாபிலோனில் செய்ய முடியும். அந்த வசனத்தோடு உள்ள காரியத்தை நான் சொல்ல வரேன். அப்போ நான் இப்படி ஜெபித்துட்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு நல்ல வேலைகளை கொடுத்தாரு. சென்னையில் வேலை பார்க்குறதுக்கு, பெங்களூரில் வேலை பார்க்குறதுக்கு, அப்புறமா நாமக்கல், கோயம்புத்தூர், அநேக இடங்களில் வேலை பார்க்குற கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் ஒரு கேரளா மாநிலத்தில் திருவனந்தபுரத்தில் கேரளா கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலை கர்த்தர் எனக்கு வாய்க்க செய்தார். அப்படியாக அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் தான் என்னுடைய இப்பொழுது உள்ள மனைவி பிந்து என்கிற சகோதரியை கர்த்தர் ஒரு ஜெபக்குழுவின் மூலமாக அறிமுகப்படுத்தி வைத்தாங்க. அவங்களோட சாட்சி ஒன்று சுருக்கமாக சொல்லிடுறேன், சமயம் அதிகமாக முன்னாடி போகிறதுனால. அவங்க ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவங்க. சின்ன வயசில் இருக்கிறப்போவே அவங்க அப்பா அவங்கள விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி போயிட்டாரு. அப்போ ஒரு பாதி அனாதையாக இருக்கிறாங்க. இப்படி கல்லூரியில், இன்ஜினியரிங் கல்லூரியில் கண்ணூரில் படித்து கொண்டிருந்த நாட்களில் அவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ரொம்ப மும்முரமாக வேலை செய்து வந்தாங்க. அப்போ ஒரு பக்கம் ஹிந்து குடும்பத்தில் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் சிந்தாகதிகள். அப்போ கிறிஸ்துவை தெரியாது, இயேசுவை குறித்த உள்ள நம்பிக்கையை இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்களுடைய தாயார் வந்துட்டு அவங்களுக்கு தாங்கும் தணலாக இருந்த அந்த அம்மாவுக்கு கேன்சர் வந்து இவங்க மடியில் கிடந்து தான் கடைசியாக உயிரை விடுறாங்க. அவங்களுக்கு இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும்
போயிடுச்சு. ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலையில், இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை நீ வாழ்ந்து எதற்காக, செத்து போகலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை முயற்சியில் இருக்கிற சமயத்தில் தான் இந்த சில மாணவிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சித்தமானதை, ஆண்டவருக்கு பிரியமானதை அவர்கள் செய்தது நிமித்தம் அவர்களால், அவர்களுடைய அந்த செய்கைகளால், அந்த நன்மைகளால் ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டார்கள். அப்படியாக கிறிஸ்துவுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார்கள். கல்லூரி படிப்பு முடிந்ததும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். ஒரு ஐக்கியம் இல்லை, ஒரு சபை அவங்களுக்கு அறிமுகமாகவில்லை. அப்படியாக கல்லூரியில் மாணவிகளோடு சேர்ந்து படித்த ஒரு அனுபவம் மாத்திரமே. இங்கே பக்கத்தில் ஒரு கல்லூரி இருக்குது இல்லவா, இதே மாதிரி ஒரு கல்லூரியில் அவங்களுக்கு கிடைத்த அந்த வேத அறிவு. ஆனால் அவங்க வேதத்தை கீழே வைக்காமல் வாசிச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா அதில் என்ன எழுதியிருக்கிறது வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆழமாக அதை வாசிக்க ஆவியானவர் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் மூலமாக அவங்களோடு கூட பேசினாங்க. விசேஷமாக வாலிப தங்கைமார்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல சேலஞ்சிங், ஒரு சவாலாக அமையணும். காரணம், அவங்க வாசித்தப்போ ஒரு விசுவாசி அபிசுவாசியோடு கூட பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி வேதவசனத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொண்டேன், உம்முடைய பிள்ளையா மாறிட்டேன், எனக்கு வாழ்க்கை துணையா வருகிற ஆளு ஒரு விசுவாசியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு டைரியில எழுதி வச்சு ஜெபிச்சாங்க. எப்படின்னா, எனக்கு வாழ்க்கை துணையா வருகிற அந்த நபருக்கு 32 வயசு இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட ஆளா இருக்கணும், தேவனுடைய அன்புள்ள ஒரு ஆளா இருக்கணும், ஒரு டாக்டரா இருக்கணும், டவுரி ஒன்றும் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லி எழுதி வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா இல்லை, அம்மா இல்லை, கூட யாரும் சகாயிக்கிறதுக்கு ஒரு சபையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த ஆண்டவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா, ஆமென். அவங்க கல்லூரி படிப்பை முடித்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்காக திருவனந்தபுரத்துக்கு வருவாங்க. வர்க்கலை என்கிற அந்த இடம் தான் அவங்க சொந்த இடம். அப்போ அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய அன்பை அதிகமாக ருசி பார்த்துட்டே இருந்தாங்க. வேதத்தை கீழே வைக்காமல் வாசிச்சுட்டே இருப்பாங்களாம். அந்த வேத வசனம் தான் அவங்களுக்கு தாங்கா தணலாக இருந்துச்சு. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க. அநேக கல்யாணத்துக்காக மாப்பிள்ளமார் வந்தாங்க, போயிட்டாங்க. ஒரு பையன், நல்ல இன்ஜினியர் பையன், அவங்க பொண்ணு பிடிச்சிருச்சு, அவங்க டேட் குறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்கறதுக்காக வேண்டி, அந்த ஜாதகத்தை வாங்கிறதுக்காக வேண்டி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த பையனோட மாமாவும் ஒரு ஜோசியனும் வீட்டுக்கு வந்து ஜாதகம் பார்த்துட்டு, ஜாதகமெல்லாம் பொருந்தது, நாள் குறிக்கணும், அப்போ ஜாதகத்தினோட ஒரு காப்பி வேணும்னு சொல்லி வாங்கி கொண்டு போகிற வேளையில் 2 பேருமே ஆன் த ஸ்பாட் அவுட்டு, ஆக்சிடெண்ட்டில் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அப்படியே அந்த பேப்பரில் வருது, நியூஸ் பேப்பரில் வருது, இது ஒரு சொந்த ஜாதகம் அவங்களால பார்க்க முடியல, ஜாதகம் கொண்டு போயவருக்கு சொந்த ஜாதகம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு நியூஸ் இவங்களுக்கு பயங்கர துக்கத்தை ஏற்படுச்சு. ஆனால் ஆவியானவர் இவங்களோடு கூட பேசினார். இவங்களுக்கு ரகசியமாக தான் வேதத்தை வாசிப்பாங்க, அலமாரா திறந்து வச்சுட்டு வாசிப்பாங்க, தியானிப்பாங்க. அப்போ அதில் ஆவியானவர் பேசினார், ஒரு பலமேறிய சத்துருவின் கையிலிருந்து நான் உன்னை விடுவித்தேன், அவர்களை எழுந்திருக்கக்கூடாதபடிக்கு நான் அவர்களை அழித்து போட்டு விட்டேன்னு சொல்லி வசனத்து மூலமாக ஆண்டவர் பேசினார். இயேசு கிறிஸ்து குழந்தையாக இருக்கிற பொழுது ரட்சிப்பதற்காக அநேக குழந்தைகளை நான் பள்ளி கொடுத்தேன்னு சொல்லி ஆவியானவர் பேச அவங்க கொஞ்சம் மனசு இதாச்சு. அப்புறமா 30 வயசு ஆச்சு, இதுவரைக்கும் அவங்க யாரு கூடயும் ஓடலை, அவங்க அப்படியே காத்துட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா எனக்கு உதவி செய்வார். 30 வயசு ஆனதுக்கப்புறம், ஆண்டவரே எனக்கு 30 வயசாச்சு, இனி 32 வயசு உள்ள பையன் எங்கேருந்து வரப்போகிறான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்க அறிக்கைட்டாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானது எனக்கு தாங்க. நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணேன், என் புத்தியில் தோன்றதை நான் எழுதி வச்சுட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு அதுபோல் கிடைக்கணும்னு இல்லை, உங்கள் சித்தம் என்ன இருக்குதோ அது எனக்கு தந்தா போதும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பையனுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட வரல, ஒரு கல்யாணம் ஆகும், ஒரு நல்ல ஒரு பையனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையில் நான் உங்கள்கிட்ட வரல, நீங்கள் எனக்கு போதும், உங்கள் விசுவாசம் தான் எனக்கு வேணும், எனக்கு கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, ஏசப்பா உண்மை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக என்னைக்கு அவங்க ஜெபம் பண்ணாங்களோ, அதுக்கப்புறமா 2 வருஷத்துக்குள்ள என்ன எழுதி வச்சு ஜெபம் பண்ணாங்களோ அதே மாதிரி எங்கேயோ பிறந்து வளர்ந்த என்ன கேரளா மாநிலத்துக்கு கொண்டு போய் அங்கேயும் கேரளா கவர்மெண்ட்டில் ஒரு வேலையை கொடுத்து ஆண்டவர் அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்தி, குடும்பத்தை ஏற்படுத்தி 2 பெண் குழந்தைங்களையும் ஆண்டவர் கொடுத்து எங்களை ஆசீர்வாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல நான் பார்க்குற சமயத்தில் சொன்னேன், இன்றைக்கி கேரளா கவர்மெண்ட்டில் நான் வேலை பார்க்குறேன், ஆனால் இந்த கல்யாணத்துக்கு
நீ எஸ் சொல்லக்கூடாது. நாளைக்கு எப்போ ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பாரோ அந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணுவேன். அப்போ என் கூட இறங்கி வரணும், கஷ்டம் அனுபவிக்கணும். காடுகளிலும் மலைகளிலும் போய் சிலப்போ சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இருக்காது, கிடைக்காது, துணி கிடைக்காது, பணம் கிடைக்காது. அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஆயத்தமாக இருந்த மாத்திரம்தான் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்னு சொல்லி நாங்கள் முதல்ல பார்க்குற சமயத்தில் ஒரு உறுதிப்பாடு செய்து கொண்டோம், ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். அவங்க அதெல்லாம் ஜெபிச்சு ஆண்டவர் சித்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் கல்யாணம்லாம் நடந்தது. சரிங்களா? அப்போ கர்த்தருக்கு பிரியமானவன் இல்லை, அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அப்போ நமக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவருக்கு பிரியமானதை தான் நம்ம செய்யணும். அப்படி செய்வோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்மை பார்த்து அநேகர் கர்த்தரண்டை ஈர்க்கப்படுவார்கள். சொன்ன மாதிரி 2004 ஜோலி ராஜினாமா பண்ணிட்டேன், வேலை ராஜினாமா பண்ணிட்டு நாங்கள் ஊழியத்துக்காக இறங்குவதற்கு இன்றைக்கு கர்த்தர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் பல மாநிலங்களுக்கு சென்று 12 மணி நேர ஜெபங்கள், 6 மணி நேர ஜெபங்கள் எல்லாம் செய்து கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவதற்கும் அந்த தேசத்திலே அந்தகார வல்லமைகளை கட்டி ஜெபிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு எல்லாரும் இப்போ எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை நாமே ஒப்பு கொடுக்க போகிறோம். கேட்ட வசனத்தின்படி நம்மை நாமே அறிக்கையிடுவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது நம்ம செய்திருப்போம்னு சொன்னால் இந்த பழைய வருஷத்தில் நம்ம எல்லாம் அதை அழித்து போடுவோம். ஒருவேளை ஒரு 4-5 மினிட் முன்னாடி போனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், அறிக்கையிடுவோம். கர்த்தாவே, என் வாழ்க்கையில் அநேக தவறான முடிவுகளை நான் செஞ்சுட்டேன், அநேக தவறான உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செஞ்சுட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்க தகப்பனே. நீதி என்னிடத்தில் காணப்படாமல் இருந்தது. வியாபாரத்தில், என் வேலையில் பல சமயத்து நீதி நியாயம் இல்லாமல் நான் செயல்பட்டப்பா, என்னை மன்னிச்சிருங்க. நான் கீழ்ப்படுதில்லாமல் நிறைய காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. கர்த்தாவே, அன்பில்லாமல் நிறைய காரியத்தை நான் செஞ்சுட்டேன். குடும்ப வாழ்க்கையில் அன்பில்லாமல் கணவனை அல்லது மனைவியை நான் துக்கப்படுத்திட்டேன் அப்பா, ஊழியக்காரரை நான் துக்கப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சமூகத்தில் நம்ம எல்லாம் அறிக்கையிடலாம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. 2026 ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக மாற வேண்டும் என்று சொன்னால், 2026 ஒரு விடுதலையின் ஆண்டாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்மை நாமே அறிக்கையிடுவோம், நம்முடைய குறைவுகளை அறிக்கையிடுவோம். ஆண்டவருக்கு சித்தமானதை மாத்திரம் செய்வதற்கு, ஆண்டவருக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வதற்கு உள்ள ஞானம், பரிஞானம் நமக்கு நல்ல ஆண்டவர் தரும்படி ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க தகப்பனுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ரூஹா மனா ரகல்கனா ரிபல பௌடப ரகதுனா அடகல்கனா ரிபல பௌடப ரகதுன கடகர கந்தல் ஜூடப ரகதனா அடககரா ஜக ரகதன கடகர கம்பல பௌடப ரகதுல ஜீவஜனா ரகல்கனே கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரோட ஹிருதயங்களில் நீங்க பேசுங்கப்பா. கர்த்தாவே, பாபிலோனில் உமக்கு சித்தமானதை செய்யும்படி உமக்கு பிரியமானவர்களாய் தெரிந்து கொண்டவர்களை போல கர்த்தாவே, இன்றைக்கு ராமையன்பட்டி கிராமத்தில் கர்த்தாவே, இந்த மேசியா திருச்சபையில் கர்த்தாவே, உமக்கு பிரியமானவர்கள் கர்த்தாவே உமக்கு சித்தமானதை செய்யும்படி அவர்கள் செய்ய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே. ஆவியானவர் தாமே அவங்களோட ஹிருதயத்தில் தொடர்ந்தும் பேசிக்கொண்டிருங்க. அவருடைய ஹிருதயத்தை ஒன்று கூடி சுத்திகரிங்க, பலப்படுத்துங்க கர்த்தாவே. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் கர்த்தருடைய சித்தத்தை இந்த நாட்களில் செய்து தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அவர்கள் ஆயத்தப்படும்படி, அநேகரை ஆயத்தப்படுத்தும்படி கர்த்தர் அவர்களை வல்லமையை எடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்காரரையும் உடன் ஊழியர்களையும் கர்த்தாவை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஊழியத்தினுடைய எல்கைகள் விரிவாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. புதிய வருஷத்தில் கர்த்தாவே புதிய திட்டங்களும் தீர்மானங்களும் உருவாகட்டும். அநேக வாலிபர்கள் கர்த்தருக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கட்டும். கர்த்தாவே, கர்த்தாவே, கர்த்தருக்காக இந்த உலகத்திலே அநேக சாதிக்கும்படியாய் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க ராஜா. கர்த்தாவே, பலகீனத்தில் இருக்கிறவர்கள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையை பரிசோதித்து பார்த்து ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கி இருக்கும்படி உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகள் அவருடைய இருதயத்தை கர்த்தாவே புடமிடட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தைகள் அவர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கட்டும் கர்த்தாவே. உடைய வார்த்தைகள் நிமித்தம் அவர்கள் உருவாக்கப்படட்டும் கர்த்தாவே. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் பலப்படுத்துவீராக. எல்லா துதிக்க மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.